முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா வெளியிட்டுள்ள கழக தேர்தல் அறிக்கை பொதுமக்களிடம் பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. குறிப்பாக பள்ளி மற்றும் கல்லூரி மாணவிகள் அஇஅதிமுக தேர்தல் அறிக்கையை பெரிதும் பாராட்டியுள்ளனர். முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா ஈரோடு மாவட்டம் பெருந்துறையில் கடந்த 5ஆம் தேதி அஇஅதிமுக தேர்தல் அறிக்கையை வெளியிட்டார். இதில் விவசாயிகள், மீனவர்கள், நெசவாளர்கள், மாணவர்கள், கட்டுமான தொழிலாளர்கள், முதியோர் என பல்வேறு தரப்பினருக்கும் நலம் பயக்கும் திட்டங்கள் இடம்பெற்றுள்ளன. இத்தேர்தல் அறிக்கைக்கு பொதுமக்களிடையே அமோக வரவேற்பு கிடைத்துள்ளது. நாளுக்கு நாள் அஇஅதிமுகவிற்கு ஆதரவு பெருகி வருகிறது. இந்நிலையில் ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்தில் பள்ளி, கல்லூரி மாணவிகள் அஇஅதிமுக தேர்தல் அறிக்கைக்கு வரவேற்பும் பாராட்டும் தெரிவித்துள்ளனர். முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தலைமையிலான அஇஅதிமுகவுக்கே வாக்களிக்கப் போவதாகவும் அவர்கள் தெரிவித்துள்ளனர். நான் +2 முடிச்சிருக்கேன். +2 முடிக்க வரைக்கும் எல்லாமே அம்மா ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க. ஸ்கூலில் லேப்டாப்லேருந்து, சைக்கிள்லேருந்து, லேடிஸ்க்கு நாப்கின் முதற்கொண்டு அம்மா எல்லாமே ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க. லேப்டாப் கொடுத்தது நான் ரொம்ப நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டேன். அதிலிருந்து அம்மா பெண்கள் முன்னேற்றத்துக்காக நிறைய பாடுபடுறாங்க. என்னோட ஃபர்ஸ்ட் ஓட்டு அம்மாவுக்கு தான். நான் ஃபர்ஸ்ட் ஓட்டு போட போகிறேன். இப்போ தான் என்ன மாதிரி ஃபர்ஸ்ட் ஓட்டு போகிறவங்க எல்லாமே முதலமைச்சர் அம்மாவுக்கு தான் ஆதரவளிப்போம். நான் 11th 12th படிக்கிறப்போ அம்மா சைக்கிள் கொடுத்தாங்க. 11th படிக்கிறப்போ, 12th படிக்கிறப்போ லேப்டாப் கொடுத்தாங்க. இப்போ நான் காலேஜ் டிகிரி படிக்க போகிறேன். காலேஜ் டிகிரி படிக்கிற போது ஸ்காலர்ஷிப் பணம் கொடுத்தாங்க. நான் முதல்ல ஓட்டு போடுறேன். அதனால் நான் அம்மாவுக்கு தான் முதல் ஓட்டு போட போகிறேன். தமிழகத்தில் உள்ள லட்சக்கணக்கான புதிய வாக்காளர்களான தாங்கள் அம்மாவுக்கே வாக்களிப்போம் என மாணவிகள் தெரிவித்துள்ளனர். மடிக்கணினியுடன் விலையில்லா இணையதள இணைப்பு, 50% மானியத்துடன் ஸ்கூட்டர் வழங்கும் திட்டம் ஆகிய வாக்குறுதிகள் தங்களை மிகவும் கவர்ந்துள்ளதாக அவர்கள் குறிப்பிட்டுள்ளனர்.